வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்மளுடைய தமிழ் தகவல் ஊடகத்திற்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பயனுள்ள தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் ஊழல்கள் குறித்தான புகார்கள் அவ்வப்போது வெளிவரும் நிலையில் புதிய நடைமுறை ஒன்று விரைவில் கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கிறாங்க மக்களே. அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பொங்கல் பரிசு, மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட நிதி உதவிகளும் இதன் மூலயமாக வழங்கப்படுகிறது. நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது. அதே சமயம் சில ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் கிளம்புகிறது. அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் சிலர் தங்களது ரேஷன் அட்டைகளின் மூலயமாக வழங்கப்படும் பொருட்களை வாங்குவதில்லையாம். இதனால் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தேங்கி விடுவதினால் அரசிற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொருட்களை ஊழியர்கள் சிலர் கள்ளத்தனமாக விற்று விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் கூறியிருக்கிறாங்க. அதனால தான் ரேஷன் பொருட்களை கடையில் தேங்கி விடாமல் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். அதே போல தமிழக ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்குமாறு ஊழியர்களுக்கு உணவுத்துறை பலமுறை உத்தரவிட்டும் கூட அதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லை என்ற ஒரு கவலை அளிக்கிறது மக்களே. சில சமயம் கடையில் பொருட்கள் இல்லை என்று கார்டுதாரர்களை திருப்பி அனுப்பிவிடுவதினால் இந்த ஒரு முறைகேடுகளை தடுப்பதற்காக புதிய ஆப்பும் வடிவமைச்சிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயம் தங்களுடைய செல்போனில் டவுன்லோட் செய்து வைத்து கொள்ள வேண்டும். TNEPDS என்ற மொபைல் ஆப் உணவு வழங்கல் துறை அறிமுகம் செஞ்சிருக்கிறது மக்களே. இந்த ஒரு ஆப்பின் மூலயமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்த்து விடலாம். இந்த ஒரு ஆப்பை ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய செல்போனில் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். டவுன்லோடு செய்த பிறகு அந்த ஒரு செயலி உங்களுடைய மொபைலில் வந்துவிடும். கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்கள் இருப்பு, முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்கள் துல்லியமாக அறிய முடியுமாம். இதன் மூலயமாக ரேஷன் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று உணவு வழங்கல் மற்றும் கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி வருகிறது மக்களே. இப்படித்தான் இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயனுள்ள தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ரேஷன் கடைகள் தொடர்பான புகார்கள் அதிகமாகிட்டு வருது. குறிப்பாக ரேஷன் கடை பொருட்கள் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலுக்கு பெரும் பங்காக ரேஷன் கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய பொருட்களினுடைய எடை குறைவாகவும் பொருட்கள் சரிவர வழங்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்திருக்கு. இதையடுத்து அம்மாநிலத்தினுடைய அரசு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அனைத்து ரேஷன் கடைகளிலுமேயே EWS என்ற மின் எடை அளவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி ரேஷன் கடைகளில் அளவு EWS சாஃப்ட்வேரில் பதிவு செய்யப்பட்டுவிடும். EPOS இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டு சாஃப்ட்வேரில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தங்களுடைய கைரேகை வைத்தாலே போதும். அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான எடையில், அதுவும் மின் எடை அளவு மூலயமாக உங்களுக்கு பொருட்களானது வழங்கப்படும். இதன் மூலயமாக ரேஷன் ஊழியர்களுடைய ஊழலும் குறையும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 434 கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய அளவு வீரியத்தை பொறுத்து, மேலும் இதனுடைய பயன்களை பொறுத்து அனைத்து மாநிலங்களிலும் விரைவில் ரேஷன் கடைகளிலும் இதை கொண்டு வரப்படும் என்கிறார்கள் மக்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை பின்தொடருங்க.